எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பத்திரகாளி அம்மன் வசியத்தை பத்தி தான் பார்ப்போம். ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். ஆனா இது வெறும் 11 நாள் தான் பூஜை. 11 நாள்லயே பூஜை முடிச்சு உங்களுக்கு கொடுப்போம். அந்த மாதிரி நிறைய பேரால் சொல்றாங்க, என்னால் 48 நாள் பண்ண முடியல, நிறைய தடங்கள் வருது, 21 நாள் கூட நிறைய பேர் செய்ய முடியல அப்படிங்காங்க. அதனால இது 11 நாள் பூஜை தான். உங்களுக்கு இந்த 11 நாள்லயே நான் உங்களுக்கு சித்து எடுத்தே கொடுத்துருவேன். காளிக்குள்ள சித்தை நான் பூஜை பண்ணி உங்களுக்கு நான் எடுத்து நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு 11 நாள் மட்டும் கொஞ்சம் படையல் போட்டு பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 11 நாள்லேயே உங்களுக்கு அந்த சித்து கிடச்சிடும், எல்லாமே உங்களுக்கு இதாயிரும். அந்த 48 நாள் பண்ணக்கூடிய பூஜையோட பவர் மாதிரி உங்களுக்கு 11 நாள்லேயே கிடச்சிரும். அந்த மாதிரி தான் நாங்கள் ரெடி பண்ணுவோம். இதுக்கு உங்களுக்கு எப்படின்னா, சிலை, அதாவது சின்ன சிலை மாதிரி நாங்கள் கொடுத்து அதில் தான் நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எந்திர வழிபாட்டில் பண்ணால் கொஞ்சம் வேலைப்பாடு அதிகம். அதனால நாங்கள் உங்களுக்கு இந்த பூஜை, அதாவது 11 நாளில் உங்களுக்கு காளி சித்து எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளிக்குள்ள சிலை, அதே மாதிரி ஒரு எந்திரம், அந்த எந்திரத்தை எப்படி நீங்கள் காளி சிலை வைக்கணும் எல்லாம் சொல்லிடுவோம். அது பத்திரகாளிக்கு உண்டான சிலை, பத்திரகாளிக்கு உண்டான எந்திரம், அதுக்கப்புறம் பத்திரகாளி அம்மாவுக்கு உண்டான தாயத்து, அதை நீங்கள் காலத்தில் போட்டுக்கணும். திரும்பி பார்த்தீங்கன்னா காளி வசியமை தனியாக கொடுத்துருவோம். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஜபம் பண்ணுறதுக்கு படிக மாலை, துளசி மாலை எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். அது நாங்கள் சொன்னபடி மட்டும் உங்களை 11 நாள் பூஜை பண்ணால் போதும், உங்களுக்கு சித்தி ஆயிரும். பத்திரகாளி அம்மாவும் சித்தி ஆயிடுவாங்க. அதே மாதிரி இந்த அம்மாவை எடுக்கிறதுனால என்னென்ன யூஸ் இருக்கு, நமக்கு என்ன பலன் காளி எடுக்கிறதுனால ஏற்கனவே முன்னாடி உள்ள வீடியோவில் நான் நிறைய போட்டிருக்கேன், நீங்கள் வேணா போய் பாருங்க. ரொம்ப மெயினா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நமக்கு பாதுகாப்பு. இப்போ உங்களுக்கு மாந்திரிக ரீதியாகவும் சரி, மாந்திரிகம் இல்லாம ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை பண்ணா, என்ன பண்ணாலும் சரி, நீங்க காளி சித்து எடுத்து கையில வச்சிட்டீங்க அப்படின்னா அவனுக்கு பிரச்சனை தலைமையில வரும். இப்போ உங்களுக்கு இப்போ நீங்க மாந்திரிகம் சம்பந்தமா உங்களுக்கு ஒருத்தன் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னா, நீங்க காளி பூஜை பண்ணி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா, அவன் ஒரு மாந்திரவாதிகிட்ட போய் ஒரு பூஜை பண்ண போறான்னா, செஞ்சு அவன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே அவனுக்கு அடிக்கும், உங்ககிட்டயே வராது. அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மாந்திரிகம் இல்லாம சும்மா உங்ககிட்ட ஒரு பிரச்சனை பண்ணுறான், ரவுடி மாதிரி இருக்கான், சண்டை போடுதான், வைக்கான், ஏதோ பண்ணுதான் அப்படின்னா, உங்ககிட்ட சண்டை போட்ட 16 நாளைக்குள்ள, அதிகபட்சம் 20-21 நாள் தான், அதுக்குள்ள அவனுக்கு தண்டனை கிடைக்கும். கை கால் உடையும், நம்ம சொல்ல முடியாத தண்டனை கிடைக்கும். அவன் உங்க மேல கையை வச்சுட்டான் அப்படின்னா அவன் இருக்கவே மாட்டான். மாறணுங்கிறது அவனுக்கு நிச்சயம், கண்டிப்பா மாறணுங்கிறது. அந்த மாதிரி ஒரு இது நீங்க அவனுக்கு தனியா பூஜை வைக்கணும், போகணும், எதுவுமே அவசியம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு காளியை பொறுத்தளவு, அந்த மாதிரி பத்திரகாளி அம்மாவை பொறுத்தளவு அந்த மாதிரி. அது மாதிரி உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு நொடியில் அந்த அம்மா தீர்த்து வைப்பா. சிலவங்க சொல்லுவாங்க கூப்பிட்ட குரலுக்கு அந்த அம்மா ஓடி வருவா அப்படின்ட்டு. ஆனா நிறைய டைம்ல சொல்லுவாங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும்ட்டு. ஆனா என்ன பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு பிரச்சனைன்ட்டு நம்ம கூப்பிடாமலே முதலா நிக்கிறது பத்திரகாளி அம்மா மட்டும்தான். அந்த அம்மா மாதிரி யாருமே ஒரு ஆக்ரோஷமானவதான். ஆனா எப்படின்னா, பாசத்துல அவளை மாதிரி யாரையுமே இது பண்ண முடியாது. என்னைக்குமே காளி பூஜை நீங்க பண்றீங்கன்னா, மந்திர சித்தால கட்டுப்படுறதை விட காளியம்மா பாசத்துக்கு தான் அந்த அம்மா ரொம்ப கட்டுப்படுவா. நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களோ, அந்த அம்மா மேல எவ்வளவு நம்புதீங்களோ, உங்க அந்த அளவு உயர்த்தி வைப்பா. எந்த கடன் பிரச்சனையா எல்லாம் அடையும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு வேணும், செய்வன கொலால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எங்களை தாங்க முடியல, தாராளமா எடுத்து பண்ணுங்க. எந்த பிரச்சனையும், பேய் பிசாசு பூதம் எதுவுமே கிட்ட வராது. அந்த மாதிரி உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். வீட்டுல எந்த விதமான தடைகள் எது இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் போக்கி நம்ம நல்ல நிலைமையில அந்த அம்மா வைப்பான். இந்த பூஜை நான் இந்த பூஜை ரெடி பண்றதே மெயினா பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப நாள் உட்காந்து பூஜை பண்ண முடியல நிறைய பேர் சொல்றாங்க. 48 நாள் உட்கார முடியல, ஏதாவது தடங்கள் வந்துடுது, பாதியிலே விட்டுருதேன் அப்படிங்காங்க. அதனாலதான் இது உங்களுக்கு நான் சித்து எடுத்து அந்த காளி அம்மா, பத்திரகாளி அம்மாவை அந்த சிலையில ஆவகனம் பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன். அது எப்படி உங்களுக்கு சிலை, அதுல என்ன வைக்கணும் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவேன். நான் எதுவுமே நீங்க வெளியே வாங்குற மாதிரி இருக்காது. எல்லாத்தையும் நாங்க வாங்கி செட் அந்த சிலைனா உங்களுக்கு ரொம்ப இல்லை, ஒரு சின்னதா தான் இருக்கும். ஏன்னா என்னைக்குமே நம்ம வீட்டுல சிலை வைக்கிறோம், ஒரு சாமிக்குள்ள இதை வச்சு நம்ம பண்றோம் அப்படின்னா, ஒரு அடிக்கு மேல இருக்கக்கூடாது அந்த சிலை ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம பூஜை முறைகள் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஒரு அளவான சிலை தான் உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் பூஜை எல்லாம் முடிச்சு அதுல காளியை இறக்கி உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்க அது 11 நாள் பூஜையில உங்களுக்கு சித்தி ஆயிடும். அந்த மாதிரி ரெடி பண்ணி எல்லாம் கொடுத்துருவோம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு எல்லாமே நீங்க நினைச்சது எல்லாமே நீங்க செய்யலாம். இதை வச்சு உங்களுக்கு இது தேவைப்படுது அப்படின்னா நீங்க தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுங்க. 11 நாள்லயே உங்களுக்கு பூஜை முடிஞ்சிடும். நன்றி.